பெருமைமிக்க விஜயநகர பேரரசு நாட்டில் புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் கொண்ட அரண்மனை வித்தகர் தெனாலிராமன் வாழ்ந்து வந்தார். அவர் கிருஷ்ணதேவராயர் அவர்களின் அரசவையில் முக்கிய இடம் பெற்றிருந்தார். ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது படைக்காக வலுவான மற்றும் வேகமான குதிரைகளை வாங்க வேண்டும் என்று எண்ணினார். அப்போது ஒரு குதிரை வியாபாரி அரண்மனைக்கு வந்து சில அழகான மற்றும் வலிமையான குதிரைகளை கொண்டு வந்து, மகாராஜா, இவை மிகவும் அரிய வகை குதிரைகள். நீங்கள் எனக்கு முன்பணம் கொடுத்தால் இது போன்ற பல குதிரைகளை கொண்டு வந்து தருவேன் என்றான். மன்னர் அவனது வார்த்தைகளை நம்பி பெரிய அளவில் பொற்காசுகளை முன்பணமாக கொடுத்தார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஆனால் அந்த வியாபாரி திரும்பி வரவே இல்லை. இதனால் மன்னர் கவலைக்குள்ளானார். நான் ஏன் ஒரு அந்நியனை இவ்வளவு எளிதாக நம்பினேன் என்று மனதில் வருந்தினார். அரசவையிலிருந்த அமைச்சர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை. அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார். சில நாட்களுக்குப் பிறகு தெனாலிராமன் ஒரு பட்டியலை கையில் பிடித்துக்கொண்டு அரசவைக்கு வந்தார். மகாராஜா, நமது நாட்டில் உள்ள பெரிய முட்டாள்களின் பட்டியலை நான் தயாரித்துள்ளேன் என்றார். மன்னர் ஆச்சரியப்பட்டார். அதை வாசித்து கேளுங்கள் என்றார். தெனாலி அந்த பட்டியலை திறந்து முதல் பெயரை வாசித்தார். முதல் இடத்தில் நம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இதைக் கேட்டதும் மன்னர் கடும் கோபமடைந்தார். தெனாலி, என்னை இப்படி பேசி அவமதிக்கிறாயா? உடனே காரணம் சொல்லு என்று சத்தமாக கேட்டார். தெனாலி அமைதியாக தலை குனிந்து, மகாராஜா, ஒரு அந்நியனிடம் எந்த உறுதியும் இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் கொடுத்தது புத்திசாலித்தனமல்ல. அதனால்தான் உங்கள் பெயரை பட்டியலில் முதலில் வைத்தேன் என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. சிறிது நேரம் யோசித்த மன்னர், அவன் திரும்பி வந்தால் என்று கேட்டார். தெனாலி சிரித்துக்கொண்டு, அப்படியானால் உங்கள் பெயரை நீக்கி அவனுடைய பெயரை முதலிடத்தில் எழுதிவிடுவேன் என்றார். அதைக் கேட்ட அரசவையினர் அனைவரும் சிரித்தனர். மன்னருக்கும் சிரிப்பு வந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி, நீ எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தாய். இனிமேல் யாரையும் நம்பும் முன் நன்றாக யோசிப்பேன் என்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எப்போதும் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். Thanks for watching Kids Glow. See you next time.